Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. PPF அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டமான Public Provident Fund ஸ்கீம்ல 1 கோடி ரூபாயை எப்படி சேமிக்கலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல் அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% உத்தரவாதத்தோடு திரும்ப பெறலாம். கூடவே நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ரீபேட்டையும் பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியாது. சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அலவுட். ஸோ ஒரு தனிநபர் தன்னுடைய பெயரில் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதுவே ஏற்கனவே இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணி அதற்கப்புறம் அயல்நாட்டு குடியுரிமை பெற்று என்ஆர்ஐ ஆனாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு 2 கண்டிஷன் வழங்குறாங்க. ஒன்று, இந்த அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டாவதாக அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி அவங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்குமே வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான இடத்துல இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 500 ரூபாயை இந்த அக்கௌண்ட்டில் செலுத்தியிருக்கணும். அதிகபட்சமாக ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 1,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ 500 ரூபாயிலிருந்து 1,50,000க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டை உங்களால் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒரு நிதியாண்டு அதாவது 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டாகவும் டெபாசிட் பண்ணலாம். அதாவது முதல் மாதம் 500 ரூபாயை செலுத்தினதுக்கப்புறம் அடுத்த மாதம் உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 5,000 ரூபாய் கூட டெபாசிட் பண்ணலாம். அதற்கு அடுத்த மாதம் 2,000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டாக ஒரு நிதியாண்டில் 1,50,000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டான 1,50,000 ரூபாயை நிதியாண்டினுடைய முதல் மாதமான ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அதிகமான ரிட்டர்னை பெறலாம். அதுவே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுங்கள். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கட்டுற அமௌண்ட்டுக்கு அந்த மாதமே இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அடுத்த மாதம் தான் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கேல்குலேட் பண்ணுவாங்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்கேஸ் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 500 ரூபாயை நீங்கள் செலுத்தலை அப்படின்னா உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க. இந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நிதியாண்டுக்கு 50 ரூபாய் பெனால்ட்டி சார்ஜஸாக நீங்கள் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.10% வழங்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க. புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3ஆவது ஃபைனான்ஷியல் இயருக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் 25% வரைக்கும் லோன் அமௌண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்ஷியல் வித்ட்ராவல். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் பண தேவைக்காக இந்த ஸ்கீமில் பார்ஷியலி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 7ஆவது ஃபைனான்ஷியல் இயருக்கு அப்புறம் தான் பார்ஷியலாக வித்ட்ராவல் பண்ண முடியும். ஒரு நிதியாண்டில் ஒரே ஒரு முறை நீங்கள் பார்ஷியலி அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 15 வருடம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த 15 வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 15 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. 2 விதமான ஆப்ஷனில். ஒன்று வித் டெபாசிட், ரெண்டாவதாக வித்தவுட் டெபாசிட். அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம்.
இல்ல நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த அக்கவுண்ட்டை அடுத்த 5 வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கவுண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 3 விதமான கண்டிஷனில் இந்த அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஒன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக, ரெண்டாவதா குழந்தையினுடைய ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, மூன்றாவதா அக்கவுண்ட் ஹோல்டர் அயல்நாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த ஸ்கீமுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் நாமினியை நியமிச்சிக்கலாம். இந்த ஸ்கீமில் ஒரே ஒரு நாமினி மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட நாமினியாக நீங்கள் நியமிச்சிக்கலாம். அடுத்து அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் அல்லது பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். ஒவ்வொரு நிதியாண்டுலையும் நீங்கள் அதிகபட்சமாக டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டான 1,50,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்கு எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 90,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 67,784 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,57,784 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 1,80,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,35,568 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,15,568 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 6,77,840 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15,77,840 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 18 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 13,55,680 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 31,55,680 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 12,500 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 22,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 16,94,600 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 39,44,600 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த பிபிஎஃப் ஸ்கீமின் மூலமாக 1 கோடி ரூபாயை எப்படி பெறலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் பிபிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பிபிஎஃப் கால்குலேட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அடுத்து டைம் பீரியட். மூன்றாவதாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1% கொடுத்துருப்பாங்க. இந்த பிபிஎஃப் ஸ்கீமின் மூலமாக 1 கோடி ரூபாய் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருடத்திற்கு அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 1,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்கள். டைம் பீரியட் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 15 வருடம் தான். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி 5 வருடம் பிளாக் இயராக இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 15 வருட ஸ்கீமை 5 வருடமாக 25 வருடமாக நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஸோ டோட்டல் 25 வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் 1,50,000 ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக 37,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 65,58,015 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,03,08,015 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ தினமும் நீங்கள் 410 ரூபாய் வீதம் ஒரு வருடத்திற்கு 1,50,000 ரூபாயை 25 வருடத்திற்கு இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அமௌண்ட்டாக 1,03,08,015 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.